عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة. وقال النبي صلى الله عليه وسلم وخير متاع الدنيا المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, அடவியை, குடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிவுறத் தனது பேரொழியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் போற்றி. முல்லையம் காட்டினிலே வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நபிகரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிரியனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளஞ்சிறார்களே, ஜும்மாவினுடைய பரமான கொள்கையை தொழுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய குற்றம் குறவுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. ஜும்மாவினுடைய முழு பலனும் பாக்கியமும் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஆட்சியாக்கி தந்தருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சென்ற 2 வாரங்களாக இஸ்லாமிய பெண்மணிகள் அவர்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, அவர்களுடைய கடமை என்ன, அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய பணிகளும் பங்குகளும் என்ன என்பதை சென்ற 2 வாரங்களாக நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய ஜும்மாவில் அவர்கள் வீட்டிலும் நாட்டிலும் அவர்கள் செய்த சேவைகள் என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய சேவைகள் என்ன, அவர்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறது என்பதை சுருக்கமாக இன்றைய ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்பதற்கும் கேட்கின்ற விஷயங்களை விளங்குவதற்கும் விளங்கிய விஷயங்களின்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆன் 33வது அத்தியாயம் 33வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة. பெண்களே, தாய்மார்களே, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ولا تبرجن تبرج الجاهلية الأولى, முன்னால் மௌத்தீக காலத்தில் அறியாமை காலத்தில் அலைந்து திரிந்தது போல நீங்கள் அலையாதீர்கள், வெளியே அலைந்து திரிந்து கொண்டிருக்காதீர்கள். வீட்டிலே அமர்ந்து தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்றால் ஷாப்பிங் மால்களிலும்
இன்னும் இன்னதர சந்தைகளிலும் தெருக்களிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் வீதிகளிலும் எல்லாம் அலைந்து திரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், மாணிக்க கற்களை போன்றவர்கள். நீங்கள் அலைந்து திரியக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் ஷாப்பிங் மால்களிலும் இன்னதர கடை வீதிகளிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் நீங்கள் அலைந்து திரியாதீர்கள். உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருங்கள். முந்திய மடமை கால பெண்கள் அலைந்து திரிந்தது போல நீங்கள் அலைந்து திரியாதீர்கள். நீங்கள் வீட்டிலே இருந்து உங்களுடைய தொழுகையையும் வீட்டிலே நீங்கள் தொழுங்கள். பெண்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு ஜமாஅத்து கடமை இல்லை, அவர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, அவர்களுக்கு ஜனாசா தொழுகை கடமை இல்லை, அவர்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை, அவர்களுக்கு தன்னை பெற்ற பெற்றோர்களுக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இல்லை. ஆண்கள் மீதுதான் அந்த கடமைகளை எல்லாம் அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். இஸ்லாத்திலே உள்ளதமிக்க கடமையான தொழுகை. ஜமாஅத்தாக தொழுதால் 27 மடங்கு நன்மைகள் அதிகமாக தருவதாக வாக்களிக்கப்பட்ட அந்த தொழுகை, அந்த தொழுகையையும் கூட வீட்டிலே நீங்கள் நிறைவேற்றுங்கள். என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்களுக்கு தொழுவதற்கு சிறந்தது எது தெரியுமா? அவரவர்களுடைய வீடுகள் தான். வீடுகளிலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்வார்கள், வீடுகளில் விசிட்டிங் ஹாலிலே நின்று தொழாதீர்கள், நடு வீட்டிலே நின்று தொழாதீர்கள். அதைவிட சிறந்தது என்ன தெரியுமா? அவர்களுடைய வீட்டினுடைய உள்ளறை இருக்கிறது, அவர்களுடைய வீட்டினுடைய உள் அறை இருக்கிறது. அந்த ரூமு தான் பெண்கள் தொழுவதற்கு மிகச் சிறப்பான இடம் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அவர்கள் ஜமாஅத்திற்காக பள்ளிக்கு வர தேவையில்லை, அவர்கள் ஜும்மாவுக்காக பள்ளிக்கு வர தேவையில்லை, அவர்கள் ஜிஹாதுக்காக புறப்பட்டு செல்ல வேண்டிய தேவையில்லை, அவர்கள் யாருக்கும் எந்த செலவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என அவர்களுக்கு இவ்வளவு சலுகைகளை வழங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது அருள்முறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான். 33ஆம் அத்தியாயம் 29வது வசனத்திலே சொல்வான், وَإِن كُنتُنَّ تُرِدْنَ اللَّهَ وَرَسُولَهُ وَالدَّارَ الْآخِرَةَ وَإِن كُنتُنَّ تُرِدْنَ اللَّهَ وَرَسُولَهُ وَالدَّارَ الْآخِرَةَ فَإِنَّ اللَّهَ أَعَدَّ لِلْمُحْسِنَاتِ مِنكُنَّ أَجْرًا عَظِيمًا. பெண்ணே, நீங்கள் இவ்வளவு கடமைகளையும் வீட்டிலே அமர்ந்து செய்தால் உங்களுக்கு கடமை எதுவும் ஆண்களை போல விதியாக்கப்படாவிட்டாலும் கூட நீங்கள் அல்லாஹுவை நாடி, அல்லாஹுடைய ரசூலை நாடி, மறுமை நாளை அஞ்சு நீங்கள் வாழ்வீர்களேயானால் இப்படி நன்மை செய்யக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கூலியிலே சவாபிலே எந்த குறையையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். உங்களிலிருந்து அல்லாஹ் ரசூலுடைய கடமைகளையும் கட்டுப்பாடுகளோடு வாழக்கூடிய இந்த பெண்கள் இருக்கிறீர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அஜ்ரன் அஸீமா, மகத்தான கூலியை, சிறந்த கூலியை, ஆண்களுக்கு நிகரான அந்த கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வஹைரு மனாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவிதான் உலகத்திலேயே சிறந்த செல்வமாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே நல்ல மனைவிதான் மனிதனுக்கு கிடைக்கின்ற செல்வத்துளெல்லாம் சிறந்த செல்வமாய் நல்ல மனைவியை இருக்கிறார்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அவர்களுக்கு பல்வேறு சிறப்பான கடமைகளை இஸ்லாம் அவர்களுக்கு நியமித்திருக்கிறது, கட்டளையிட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு மனிதன் சீர்பெற வேண்டுமானால், ஒரு மனிதன் செவ்வையாக வேண்டுமானால், ஒரு மனிதன் மனிதனாய், புனிதனாய், மனிதருள் மாணிக்கமாய், மகோன்னத மகாத்மாவாய் மிளிர வேண்டுமானால் ஒரு 3 ஸ்தலங்கள் அவனுக்கு இருக்கிறது.
மனிதனை மனிதனாக்கக்கூடிய இடங்கள் ஒரு 3 ஸ்தலங்கள் இருக்கிறது. ஒன்று அவனுடைய வீடு, 2 அவன் கல்வி கற்கக்கூடிய கல்வி கூடம், 3 சமூக சூழ்நிலைகள். வீடு, பள்ளிக்கூடம், சமூக சூழ்நிலை, இந்த 3 தான் மனிதனை மனிதனாக புனிதனாக உயர்த்தவும் செய்கிறது. மனிதனை கீழானவனாய், மோசமானவனாய், மட்டமானவனாய் தரம் தாழ்த்துவதும் இந்த 3 தான். ஆக மனிதனை சீராக்குவதற்கு முதலிடம் வகிக்கக்கூடியது அது வீடாக இருக்கிறது. அடுத்து அவன் படிக்கக்கூடிய கல்விக்கூடமாக இருக்கிறது. 3வதாக சமூக சூழ்நிலையாக இருக்கிறது. வீட்டை பொறுத்தமட்டு கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. ஒரு பெண் அவளுடைய கணவனின் வீட்டை பற்றி வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள். அந்த வீட்டை பற்றி அவள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும், விசாரிக்கப்படக்கூடியவளாக இருக்கிறாள் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆன் 4ஆம் அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், அன் துஅத்துல் அமானாத். அமானத் என்று சொல்லவில்லை, அமானாத் பன்மையாக புளூரலாக அல்லாஹ் சொல்கிறான். அமானிதங்களை எல்லாம் இலா அஹ்லிஹா, அதற்கு உரியவர்களின் பக்கம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், கட்டளையிடுகிறான். என்ன அமானிதங்கள்? கணவனுடைய வீடு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். கணவனின் மூலமாக பிறந்த பிள்ளைகள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அவளுடைய கற்பு அவளுடைய அமானிதம். இந்த அமானிதங்கள் அத்துணையும் பேணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் புளூரலாக பன்மையாக இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. உங்கள் அமானிதங்களை அதற்கு உரியவர்களின் பக்கம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது என அருள்மறை குர்ஆன் 4ஆம் அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் தான் ஈண்டெடுத்த பிள்ளைகளை நல்வழியில் சீரான வழியில் அவர்களை வளர்ப்பது, அவர்களை வார்த்தெடுப்பது ஒரு பெண்ணினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஒரு வரலாற்று நிகழ்ச்சி உங்களுக்கு முன்னால் நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். இது சம்பந்தமான தகவல்களை தேடுகிற பொழுது, கிதாபுகளை புரட்டுகிற பொழுது, வரலாற்று கிரந்தங்களை புரட்டுகிற பொழுது, வரலாற்று நிகழ்வுகள், நாமே அதிசயிக்கத்தக்க வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் யார்? குதுஸை மீட்டவர்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டவர்கள், இஸ்லாத்தினுடைய முதல் கிபிராவான பைத்துல் மக்தஸை கிறிஸ்தவர்களிடமிருந்து மீட்டு தந்தவர்கள் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய தந்தை யார்? நஜ்முத்தீன். இவர்களுடைய தந்தை நஜ்முத்தீன். நஜ்முத்தீன் என்பவர், அவர் வளர்கிறார். அவருடைய இளமை பருவம் கழிகிறது, வாலிப பருவமும் அடைகிறது. வாலிப பருவம் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. தந்தை இறந்து விடுகிறார்கள். நஜ்முத்தீன் திருமணம் முடிப்பதில் எந்த கவனமும் செலுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய அண்ணன் அசதுத்தீன் நஜ்முத்தீனை அணுகி, இந்த நஜ்முத்தீன் என்பவர் ஈராக்கிலே சதாம் ஹுசைன் பிறந்த அந்த திக்ரீத் என்று சொல்லக்கூடிய மாகாணம் இருக்கிறதே, திக்ரீத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார், திக்ரீத்தினுடைய அமீராக இருக்கிறார். யார்? நஜ்முத்தீன். திருமணம் முடிக்கவில்லை. அவருடைய அண்ணன் அசதுத்தீன் என்பவர் தம்பியை அழைத்து, தந்தையினுடைய ஸ்தானத்திலே நான் இருக்கிறேன், நீ இப்படியே சென்றால் போதுமா? ஒரு திருமணம் முடிக்க வேண்டாமா? உனக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் அது எனக்கு இருக்கிறது.
நீ இப்படியே நடந்து கொண்டிருக்கிறாயே, திருமணம் முடிக்க வேண்டும் என அவர்களிடத்திலே பல தடவை சொன்னார்கள். ஒரு தடவை சொன்ன போது நஜ்முத்தீன் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பொருத்தமான பெண்ணை நான் இதுவரை கண்டுமுட்டவில்லை. நான் இதுவரை எனக்கு பொருத்தமான ஒரு பெண் எனக்கு கிடைக்கவில்லை. நஜ்முத்தீன் சொல்கிறார். அசதுத்தீன் சொல்கிறார், ஏன் கிடைக்கவில்லை? அடுத்த ஆளுநருடைய, இந்த செல்வந்தருடைய, இந்த கோடீஸ்வரருடைய, இந்த பிரமுகருடைய, இந்த தொழிலதிபருடைய மகளை நான் பார்த்து உனக்கு மனமுடித்து வைக்கிறேன். ஏன் உனக்கு பெண் கிடைக்கவில்லை? நான் மனமுடித்து வைக்கிறேன் என அசதுத்தீன் சொன்னபோது நஜ்முத்தீன் சொன்னார், இல்லை இல்லை, நான் ஒரு 2 நிபந்தனைகளை வைத்திருக்கிறேன். அண்ணன் கேட்கிறார், என்ன நிபந்தனை? நஜ்முத்தீன் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு சாலிஹான பெண்ணை, இன்னம உரீது ஜௌஜத்தன் சாலிஹா, ஒரு நல்ல பெண்ணை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவளுக்கு 2 பண்புகள் இருக்க வேண்டும். ஒன்று, தௌஹுது பி யதி இலல் ஜன்னah, தௌஹுது பி யதி இலல் ஜன்னah, என்னை கையை பிடித்து சுவனம் வரை அவள் கொண்டு செல்ல வேண்டும். எனது கையை பிடித்து சுவனம் வரை அவள் என்னை கூட்டிச் செல்ல வேண்டும். 2, وأنجب منها ولدا تحسن تربيته حتى يشب ويكون فارسا ويعيد للمسلمين بيت المقدس. அதாவது நாங்கள் 2 பேரும் திருமணம் முடித்து எங்களுடைய அந்த தாம்பத்தியத்தில் ஒரு ஆண் வாரிசு பிறந்தால் அந்த பிள்ளையை முழு பக்குவத்தோடு அவள் வளர்க்க வேண்டும். முழு வீரனாக அவள் வளர்க்க வேண்டும். அவள் வீரனாக வளர்த்து இந்த நாட்டுக்கு அவள் அந்த மகனை அர்ப்பணிக்க வேண்டும். அவளின் மூலமாக, அந்த எனது பிள்ளையின் மூலமாக பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவர்களுடைய கையிலே அப்பொழுது இருந்தது. அந்த பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட வேண்டும். பைத்துல் முகத்தஸை மீட்டு முஸ்லிம்களிடத்திலே கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த போர் வீரனாக அந்த மகனை அந்த பெண் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என நஜ்முத்தீன் அவர்கள் சொன்னபோது அசதுத்தீன் சொன்னார்கள், எங்கிருந்து நீ திருமணம் முடிக்கப் போகிறாயோ தெரியவில்லை. இப்படிப்பட்ட பெண்ணை நான் எங்கு போய் பார்ப்பது? பணக்கார பெண், செல்வாக்கான பெண், ஒழுக்கம் உள்ள பெண், இப்படி ஏதாவது நிபந்தனை சொன்னால் நான் சென்று பார்த்து உனக்கு மனமுடித்து வைக்கலாம். உனக்கு எங்கே பெண் கிடைக்கப் போகிறதோ தெரியவில்லை என அசதுத்தீன் அவர்களும் கைவிட்டு விடுகிறார்கள். நஜ்முத்தீன் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறார்கள். தொழுகைக்காக வந்த அவர்கள் அங்கே இமாமாக இருக்கக்கூடிய, பள்ளியிலே இமாம் என்றால் நாட்டினுடைய காவி நீதிபதியை தான் பள்ளியிலே இமாமாக நினைப்பார்கள். அந்த காலகட்டங்களில் நாட்டினுடைய ஜட்ஜாக, நீதிபதியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பள்ளியினுடைய இமாமாகவும் இருப்பார். அந்த முறையில் தொழுது முடிப்பதற்கு பின்னால் இமாமிடத்திலே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது முழுமையாக தன்னை உடலால் மறைத்து புர்கா அணிந்து ஒரு பெண்மணி வருகிறார்கள். இந்த பள்ளியினுடைய இமாம் கேட்டார்கள், நஜ்முத்தீன் அவர்களே, சற்று அவர்களிடத்திலே பேச வேண்டிய விவகாரம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. அவர்களுடைய தந்தை எனக்கு புகார் அளித்திருக்கிறார்கள். எனவே அவர்களை விசாரித்து விட்டு உங்களிடத்திலே பேசுகிறேன் என்று அவர்களிடத்திலே அனுமதி வாங்கிவிட்டு அந்த பெண்மணியிடத்திலே கேட்டார்கள். நஜ்முத்தீன் அவர்களும் மஜ்லிஸிலே இருக்கிறார்கள். அந்த பெண்மணியிடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய தந்தை எத்தனையோ மாப்பிள்ளைமார்களை உனக்கு பார்த்த பிறகும் கூட திருமணம், நான் இவரை எனக்கு சரியாகாது என்று தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு திருமணம் முடிக்க வேண்டாமா? உனக்கு திருமணம் முடித்து வைப்பது உன்னுடைய தந்தையினுடைய கடமை அல்லவா? அவர் எத்தனையோ மாப்பிள்ளைமார்களை பார்த்த பிறகும் கூட நீ வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்குவதாக அவர் எனக்கு புகார் அளித்திருக்கிறார். என்ன ரீசன், என்ன காரணம் என்று கேட்டபோது அல்லாஹு அக்பர், அந்த பெண்மணி சொன்னார்கள், எனக்கு கணவனாக வரக்கூடியவர் ஒரு 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 2 நிபந்தனைகளே, கட்டுக்கதையோ கற்பனை சம்பவமோ அல்ல. நஜ்முத்தீன் அவர்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்ததோ அதே வார்த்தையை இந்த பெண்மணி சொல்கிறார்கள். எனக்கு ஒரு கணவனை நான் எதிர்பார்க்கிறேன், அவர் கிடைத்தால் தான் நான் திருமணம் முடிப்பேன். அதாவது
என்னுடைய கணவர் எனது கையை பிடித்து கூட்டிக் கொண்டு என்னை சுவர்க்கம் வரை, சுவனம் வரை அவர் என்னை கூட்டிச் செல்ல வேண்டும். சுவனத்திலும் நாங்கள் தம்பதிகளாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நாங்கள் திருமணம் முடித்து அந்த தாம்பத்தியத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நான் பைத்துல் முகத்தஸை மீட்கக்கூடிய வீரனாக வளர்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன். அதற்கு அவர் அனுமதி தர வேண்டும். ஒரு போர் வீரனாக நான் எனது பிள்ளையை வளர்த்து எனது பிள்ளையின் கரத்தால் பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதற்கு என்னுடைய கணவர் அனுமதி தர வேண்டும். இப்படிப்பட்ட 2 தகுதியுள்ள கணவனைத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என அந்த கணவன்மார்கள் இதுவரை எனக்கு அமையவில்லை என அந்த பெண்மணி சொல்ல, அப்படியா என்று பேசிவிட்டு இமாம் அவர்கள் அந்த பெண்மணியை அனுப்பி வைத்து விடுகிறார்கள். மஜ்லிஸிலே இருந்த நஜ்முத்தீன் அவர்கள், அந்த சபையிலே இருந்த நஜ்முத்தீன் அவர்கள் அந்த இமாமிடத்திலே கேட்டார்கள், இந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்கவா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இது ஏழ்மையான பெண், இது ஏழையான பெண், உன்னுடைய குடும்பத்தார்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். அசதுத்தீன் என்ற உன்னுடைய சகோதரர் கூட சில வேளை இதற்கு சம்மதிக்க மாட்டார்கள், என்ன செய்வது என நஜ்முத்தீன் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் என்னுடைய அண்ணனிடத்திலே பேசுங்கள், நானும் என்னுடைய அண்ணனிடத்திலே பேசுகிறேன் என்று சொல்லி அண்ணனை சென்று பார்த்து, நான் ஒரு பெண்ணை கண்டுபிடித்தேன், அந்த பெண்ணை நான் மணமுடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னபோது யார் என்று விசாரித்ததற்கு பின்னால் அசதுத்தீன் சொன்னார்கள், ஏழையான பெண் அல்லவா, நாம் உயர்ந்த பதவியிலும் அதிகாரத்திலும் அல்லவா இருக்கிறோம், ஒரு ஏழையான வீட்டிலே சென்று எப்படி திருமணம் முடிப்பது என்றெல்லாம் சொன்ன பிறகும் கூட நஜ்முத்தீன் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் இந்த பெண்ணைத்தான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனது லட்சியமும் அவாவும் வேட்கையும் எதுவோ அதே லட்சியமுடைய பெண் அந்த பெண்ணாக இருக்கிறாள் என்பதை நான் அறிந்தேன். எனவே அவளை நான் மணமுடிக்க விரும்புகிறேன் என அசதுத்தீனான தன்னுடைய சகோதரரிடத்தில் நஜ்முத்தீன் அவர்கள் சொன்னபோது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது, திருமணம் நடக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, திருமணம் நடக்கிறது. நஜ்முத்தீன் என்ற அவருக்கும் ஹாத்தூன் என்று சொல்லக்கூடிய ஹாத்தூன் அவர்களுடைய பெயர், ஹாத்தூன் என்ற அந்த பெண்மணிக்கும் திருமணம் நடக்கிறது. அவர்களின் திருமண உறவு முதல் மகனாக பிறந்தவர்கள் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்பானவர்களே, ஏறத்தாழ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பலஸ்தீன் மீட்கப்பட்டு பிறகு மீண்டும் கிறிஸ்தவர்களுடைய கரத்திற்கு சென்று அந்த கிறிஸ்தவர்களுடைய கரத்திற்கு சென்ற அந்த பைத்துல் முகத்தஸை சரியாக ரஜப மாதம் பிற 27 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்றதாக கருதப்படுகின்ற அந்த தினம் கிபி 2/10/1187 சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிறிஸ்தவர்களிடமிருந்து பைத்துல் மக்தஸை மீட்டு முஸ்லிம்களுடைய கையிலே கொடுத்தார்கள். ஏறத்தாழ 780 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய கையிலே இருந்த அந்த பைத்துல் முகத்தஸ் சுமார் 27/7/1967 தான் மீண்டும் யூதர்களுடைய கைக்கு சென்று இன்று அவர்களுடைய கையிலே அகப்பட்டு அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1967 வரை இஸ்லாமியர்கள் நிம்மதியான பூமியாக, சுவன பூமியாக, அந்த இஸ்லாத்தின் முதல் கிபிலாவான அந்த பைத்துல் முகத்தஸிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெற்றோர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளையை வளர்த்தார்கள். ஹாத்தூன் என்று சொல்லக்கூடிய அந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் எந்த அளவுக்கு வீரத்தையும் தீரத்தையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஊட்டி அந்த மகனை வளர்த்திருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்கள் தான் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவதற்கு காரணமும் தாய்மார்கள் தான், பிள்ளைகள் உருப்படாமல் போவதற்கு காரணமும் தாய்மார்கள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குழந்தை பிறந்துவிட்டால் நாம் தற்காலங்களிலே பார்க்கிறோம், தாய்மார்கள் தான்
பெயர் சூட்டுவதிலும் கூட பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஒரு எழுத்து, 2 எழுத்து, இந்த வார்த்தை முந்தி வர வேண்டும், எஸ் முந்தி வர வேண்டும், ஏ முந்தி வர வேண்டும், அதுபோல ஒரு பெயரை சொல்லுங்கள் என உலகத்தில் இல்லாத பெயர்களை எல்லாம் ஒருவர் நம்மிடத்திலே வந்து யாருமே வைக்காத ஒரு பெயரை சொல்லுங்கள் ஹஜ்ரத் என்று சொன்னார்கள். நான் தப்புன்னு சொன்னேன். யாருமே இப்லீஸ் என்று வைத்ததே இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, யாருமே வைக்காத பேர் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இப்லீஸ் என்றுதான் யாருமே வைத்ததில்லை என அந்த அளவுக்குத்தான் நம்மிடத்திலே வந்து கேட்கிறார்கள். 2 எழுத்தாக இருக்க வேண்டும், அது முதல் எழுத்து எஸ் ஆக துவங்க வேண்டும் அல்லது ஏவாக தொடங்க வேண்டும், என்னென்னவோ நிபந்தனைகளை வைத்து நமது முன்னோர்கள் லட்சக்கணக்கான பெயர்கள் அல்லவா இருக்கிறது, அற்புதமான பெயர்கள் அல்லவா இருக்கிறது. நன்மக்கள், மகான்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இவர்களுடைய பெயர்களை சூட்டுகிற பொழுது அவர்களுடைய வாழ்வு சிறப்பாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பெயர் வைப்பதிலும் கூட பெண்கள் தான் பிடிவாதமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் என்றிருந்தாலும் கூட நல்ல பெயர்களுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள், முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள். ஒரு சபையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தில் இருந்து பால் கறக்க வேண்டும். கூடியிருக்கிறார்கள் தோழர்கள். நபிகள் நாயகம் கேட்டார்கள், மன் யஹ்து ஹாதிஹி, இந்த ஒட்டகத்தில் இருந்து எனக்கு பால் கறந்து தருவது யார்? யார் பால் கறக்க முடியும் என்று. உடனே ஒருவர் எழுந்தார். எழுந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மஸ்முக, உனது பெயர் என்ன? ஃபகால், உடனே அந்த மனிதர் சொன்னார், முர்ரா, என்னுடைய பெயர் முர்ரா. முர்ரா என்றால் அரபியிலே கசப்பு என்ற பொருள், இன்னும் வேறு பல பொருட்களும் இருக்கிறது. நல்ல பொருள் குறைவாகத்தான் இருக்கிறது. முர்ரா என்றால் கசப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்லிஸ், உட்காருங்க, உட்காருங்க, பார்த்து விடுவோம், பின்னாடி பார்த்து விடுவோம், உட்காருங்கள் என்று சொன்னார்கள். உடனே இன்னொரு நபர் எழுந்தார். எழுந்து சொன்னார், நான் பால் கறந்து தரட்டுமா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மஸ்முக, உன்னுடைய பெயர் என்ன? ஃபகால், உடனே அவர் சொன்னார், ஹர்புன். ஹர்புன், ஹர்ப் என்றால் போர், வார், யுத்தம். ஒட்டகத்திலே போய் யுத்தம் செய்யவா போகிறாய்? பால் கறப்பதற்கு யாரு பால் கறப்பார் என்று கேட்ட போது எழுந்த நபருடைய பெயர் ஹர்ப். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஜ்லிஸ், உட்கார், இன்ஷா அல்லாஹ் பரவ பார்த்தேன். மூன்றாவதாக ஒரு நபர் எழுந்தார், நான் பால் கறந்து தரட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதுபோல உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொன்னார், என்னுடைய பெயர் யஈஷ். என்னுடைய பெயர் யஈஷ். யஈஷ் என்றால் வாழ்வார், சந்தோஷமானவர், வாழ்வார் என்ற நல்ல பொருட்கள் நிறையவே இருக்கக்கூடிய வார்த்தை யஈஷ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ சென்று கறந்து வா, நீ சென்று என்னுடைய இந்த ஒட்டகத்தில் இருந்து பாலை கறந்து கொண்டு வா என்று அவரை அனுமதித்தார்கள். என்றால் அன்பானவர்களே, பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே நல்லோர்கள், நாதாக்கள், மகான்கள், நபிமார்கள், அவுலியாக்கள் இவர்களுடைய நாமத்தை சூட்டுவதில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர 2 எழுத்தில் வர வேண்டும், 3 எழுத்தில் வர வேண்டும், இந்த எழுத்தில் தோன்ற வேண்டும் என்று நிபந்தனை வைப்பது நம்முடைய அறியாமையாக இருக்கிறது. இப்படி நிபந்தனை வைப்பதற்கு பெரும் காரணம் பெண்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அதிகமாக பிள்ளைகளை ஏசுவது, திட்டுவது, எந்த பெண்களும் விதிவிலக்கல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு வீடுகளில் அவரவர் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று சொல்வது போல அவரவர் வீட்டுகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சரமாரியாக திட்டுவார்கள், சரமாரியாக ஏசுவார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல் பலாஉ முஅக்கலும் பில் மன்திகி, சோதனை என்பது பேச்சை கொண்டு சாட்டப்பட்டிருக்கிறது. பேச்சினால்தான் கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, துயரங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது என மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஆக்சிடென்ட்கள் நடப்பதற்கு காரணம், இளமையிலே உயிர் போவதற்கு காரணம், பிள்ளைகள் ஒன்றுமற்றவர்களாக ஆவதற்கு காரணம் இந்த தாய்மார்களுடைய திட்டுதான், தாய்மார்களுடைய பேச்சுதான். அவர்கள் மனசிலே ஒன்று நினைக்க மாட்டார்கள், இருந்தாலும் கூட வாயிலே தன்னுடைய மகனை, தன்னுடைய பேர பிள்ளையை கண்டபடிக்கு திட்டுகிறார்கள். இந்த திட்டு துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அது பொருந்தி போகிறது, அவளுடைய வாழ்வு சூன்யமாகி போகிறது. விபத்துக்கள் ஏற்படுவதற்கும், நோய் நொடிகள் ஏற்படுவதற்கும், உறுப்புகள் வெட்டி மாற்றுவதற்கும், இன்னவர பற்பல கஷ்டங்களுக்கும் காரணம்
பெண்களினுடைய பேச்சுத்தான், அவர்களுடைய ஏச்சுத்தான் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பானவர்களே, ஒரு சில தாய்மார்களுடைய பட்டியலை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் வீட்டிலே உழைப்பு செய்து சமுதாயத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு உயர்நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்பதற்கு சுருக்கமாக 1-2 தாய்மார்களுடைய பெயரை உங்கள் முன் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, ஃபாத்திமா பின்த் அஸத். ஃபாத்திமா பின்த் அஸத் இவர்கள் யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய தாய். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தை சிறு வயதிலேயே இறந்து விடுகிறார்கள். இந்த தாய் தன்னந்தனியாக தான் ஈண்டெடுத்த தன்னுடைய மகனை கல்விக்காக வேண்டி ஹிஜ்ரா 150 இவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 204 இவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். 7வது வயதில் குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். 2வது வயதிலேயே மக்காவிற்கு கூட்டிச் சென்றார்கள். காரணம், அரபு பாஷையில் திறமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக. 10வது வயதில் முஅத்தா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹதீஸ் கிரந்தத்தையே மனப்பாடம் செய்தார்கள். 20வது வயதில் மிகப்பெரிய மார்க்க ஞானியாக, முஃப்தியாக செயல்பட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மக்காவுக்கு செல்கிறார்கள், பிறகு மதீனாவுக்கு வருகிறார்கள், பிறகு யமன் தேசத்திற்கு போகிறார்கள், பிறகு பகதாதுக்கு வருகிறார்கள், பிறகு மீண்டும் மக்காவுக்கு போகிறார்கள், பிறகு பகதாதுக்கு வருகிறார்கள், கடைசியில் மிஸ்ரிலே வந்து தங்கிவிடுகிறார்கள் எகிப்திலே. இவ்வளவு பயணங்களையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கூட்டிச் சென்றது அவர்களுடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய தாய் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, கோடிக்கணக்கான மக்கள் குர்ஆன் ஹதீஸை எப்படி விளங்க வேண்டும் என்று ஷாஃபி மதுஹபை பின்பற்றி உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இமாமாக திகழக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இந்த உலகத்தில் தலை நிமிரச் செய்தது. இவ்வளவு காலம் ஆண்டும் ஆகியும் கூட, இந்த சேத்தியா தோப்பிலும் கூட அங்கே மிஸ்ரிலே அடங்கப்பட்ட ஷாஃபி இமாமை பற்றி பேசுகிறோம் என்றால், அவர்களை ஷாஃபியாக உருவாக்கியது அவர்களுடைய தாய். அவர்களுடைய தாய் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமா, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஃபியா பின்த் மைமூனா என்று சொல்லக்கூடிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய். அவர்களுடைய தாய் தான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை சிறு வயதிலே இறந்து விடுகிறார்கள். தாய் தன்னந்தனியாக நின்று மிகப்பெரிய ஒரு இமாமாக அஹ்மது பின் ஹம்பலை உலகுக்கு தந்தது, அவர்களை பட்டை தீட்டி எடுத்தது, அவர்களை வார்த்தெடுத்தது சஃபியா பின்த் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிதான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆனுக்கு பின்னால் இந்த உலகம், இந்த அங்கீகரிக்கக்கூடிய முஸ்லிம் உலகம் அங்கீகரிக்கக்கூடிய புகாரி ஷரீஃபை உலகுக்கு தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை சிறு வயதிலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவர்களை இமாம் புகாரியாக, ஹதீஸ் கலையில் நிபுணத்துவமிக்கவராக ஆக்கியது அவர்களுடைய தாய்தான். அது மட்டுமல்ல, மாலிக் பின் அனஸ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தையும் சிறு வயதிலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவர்களுடைய தாய் ஆலியா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தாய் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இமாம் மாலிக்காக உருவாக்கி இந்த உலகிற்கு சமர்ப்பணம் செய்தது அவர்களுடைய தாய் ஆலியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஹத்திஸாகவும் முஃபக்கிஹாகவும் முஃபஸ்ஸிராகவும் பெரிய கிரந்தங்களை எல்லாம் இஸ்லாமிய உலகிற்கு அர்ப்பணம் செய்த இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அவர்களாக மாற்றியது யார் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தாய் தான், ஒரு பெண்மணிதான். நான் சொன்ன எவருக்குமே தந்தை இருக்கவில்லை, தந்தையினுடைய எந்த அரவணைப்பும் இருக்கவில்லை, தந்தையினுடைய எந்த ஒத்துழைப்பும் இருக்கவில்லை. சிறு வயதிலே தந்தையை இழந்த இவர்கள் தாயால் உருவாக்கப்பட்டவர்கள். அது மட்டுமா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ருமைசா என்று சொல்லக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த சில மாதங்களிலேயே அவர்களுடைய தந்தை இறந்து விடுகிறார்கள். தந்தை இழந்த அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ருமைசா என்று சொல்லக்கூடிய உம்மு சுலைம் என்ற புனைப்பெயருடைய ருமைசா என்ற பெண்மணிதான்
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று இந்த ஹதீஸ் கிரந்தங்களை நாம் புரட்டி பார்த்தால் பக்கத்திற்கு பக்கம் ஒரு பக்கத்தில் குறைந்தது ஒரு தடவையாவது அவர்களுடைய பெயர் இருக்கும். அனஸை தொட்டு அறிவிக்கப்படுகிறது என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவ்வளவு பெரிய முஹத்திஸாக இந்த உலகிற்கு தந்தது அவர்களுடைய தாயான உமைஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அது மட்டுமா, ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய அரபகத்திலே அறியப்பட்ட பெண் புலவர், பெண் கவியாக இருந்தவர்கள், தன்னுடைய 4 மக்களையும் இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாமிய ஒழுக்கவியலிலே பார்த்து வளர்த்து அவர்களை இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்து 4 மக்களும் ஒரே யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஷர்ரஃபனி பி உம்மி ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய தாய் என்ற அந்தஸ்தை கொடுத்து என்னை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை ஸ்துதித்தார்களே, அந்த ஹன்ஸா என்று சொல்லக்கூடிய பெண் கவிஞர் அவர்களால் தான் 4 மக்களும் முழு ஈமான்தாரிகளாக வார்த்தெடுக்கப்பட்டார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதுபோல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆசிரியரான ரபீஅத்துர் ராயி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம், இஸ்லாமிய அறிஞர்களுக்கு தெரியும், மாலிக் இமாமுடைய உஸ்தாதான ரபீஅத்துர் ராயியை தந்தையினுடைய எந்த அரவணைப்பும் இன்றி வளர்த்தது அவர்களுடைய தாயான சுஹைலா என்று சொல்லக்கூடிய பெண்மணிதான். இப்படி வரலாற்றில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளை பார்க்கிறோம். தங்களுடைய புதல்வர்களை எல்லாம் வார்த்து வளர்த்து இந்த சமுதாயத்திற்கும் பிறந்த நாட்டிற்கும் தான் சார்ந்த குடும்பத்திற்கும் நல்ல பிள்ளைகளாக உருவாக்கி தந்தது அவர்களுடைய தாய்மார்கள் என்று சொன்னால், நமது தாய்மார்கள் என்ன கடமை உணர்வோடு இருக்கிறார்கள், அவர்கள் எந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறார்கள். சீரியல் பார்ப்பது மட்டுமல்ல அவர்களுடைய பொறுப்பு, பெற்றெடுப்பது மட்டுமல்ல அவர்களுடைய பொறுப்பு, பெற்றெடுத்த பிள்ளைகளை பேணி வளர்த்து தான் கொண்ட சமுதாயத்திற்கும் தான் பிறந்த நாட்டிற்கும் பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றுகிற சுமையும் பொறுப்பும் அது பெண்களிடத்திலே இருக்கிறது. இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பொறுப்பை பற்றி நாளை அவர்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள் என. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, 3 வாரங்களாக பெண்களை பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து வந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் இறுதியாக சொல்வான், 4ஆம் அத்தியாயம் 34வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், நல்ல பெண்கள் யார் தெரியுமா? நல்ல பெண்கள் யார் தெரியுமா? அல்லாஹுடைய கட்டளையின்படி வாழ்வார்கள், கணவனுடைய ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள், தாங்களுடைய மானங்களையும் கணவனுடைய பொருட்களையும் தங்களுடைய கற்புகளையும் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இவர்கள் ஜமாத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, ஜும்மாவுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, ஜிஹாதுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, இன்னபிற செலவு காரியங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த பொறுப்புகளை எல்லாம் அல்லாஹ் ஆண்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு, إن كنتن تريدن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما. உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும், உங்களுக்கு எந்த கூலியிலும் குறைவு வராது, சவாபில் குறைவு வராது, நிகரான நிரப்பமான கூலியை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என அருள்மறை குர்ஆன் 33வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இத்தியாதி விஷயங்களை எல்லாம் விளங்கி உண்மையான மோமின்களாக முஸ்லிம்களாக வாழுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாழுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்முடைய சமுதாயத்து பெண்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒழுக்க கேட்டை விட்டும் நம் சமுதாய பெண்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. போதை பொருளை விட்டும் நம்முடைய சமுதாய இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒற்றுமையாக வாழுகிற நல்பாக்கியத்தை நம்முடைய சமுதாயத்தினுடைய பெரியோர்களுக்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் செய்தருள் புரிவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் அல்லாஹ் இல்லாமலாக்குவானாக. நாம் பிறந்து வாழ்ந்த இந்த இந்திய திருநாட்டில் கியாமத்து நாள் வரை உண்மையான முஸ்லிம்களாக
தனிமையிலிருந்து வாழ்வதற்கு, இஸ்ஸத்தோடு வாழ்வதற்கு, கண்ணியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. நமக்கு எதிராக தீட்டப்படுகின்ற எல்லா சதிவலைகளையும் அல்லாஹ் முறியடிப்பானாக. நமக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒற்றுமையை தந்தருள்வானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. இறைவனை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பாபர் மஸ்ஜித் உட்பட எல்லா பள்ளி வாசல்களையும் அல்லாஹ் மீட்டு தருவானாக. கட்டப்பட்ட பள்ளி வாசல்கள் அத்துணையும் கியாமத்து நாள் வரை இறை இல்லங்களாகவே அல்லாஹ் தொடரச் செய்வானாக. இருக்கின்ற இல்லங்களை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.